ஓம் நம சிவாய. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருப்பது குரு பயிற்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். எதிர்வரும் குரு பயிற்சி, அதாவது 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 நலம் தரும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆக இருக்கிறது. அதாவது முதல் ராசியான மேச ராசியில் தற்போதும் இருக்கும் குரு பகவான் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு செல்லவிருக்கிறார். இந்த குரு பயிற்சி முதல் ராசியான மேசத்திற்கு எப்படி இருக்கும்? அதற்கு முன்னாடி குருவோட சிறு நிலைகள் என்னங்கிறத பார்ப்போம். அவரோட குணாச்சாரங்கள் என்ன? குரு மங்களகாரகன். குரு நமக்கு ஆசான். நாம் இதுவரை பயிற்சி பெற்ற, நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நாம் அணியும் அணிகலன்கள். குரு நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு ஆபரணங்கள் சேரும், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நம்மிடம் பலம் சரணமான புழக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் நம்ம வளம் வரணும், மில்லியன் கணக்கில் கோடி கணக்கில் பணம் நமக்கு புரள வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு குரு தான் காரணம். அப்போ குரு பகவான் மிக முக்கியமானவர். குரு தட்சிணாமூர்த்தி குரு மிக முக்கியமானவர். இந்த குரு பகவானின் அனுகிரகம் இருந்துவிட்டால் நாம் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்காது. குரு மிக முக்கியமான கிரகம், ராஜ கிரகம். குரு நல்ல நிலையில் இருந்தால் ஆன்மீகத்தில் இருப்பார்கள், கோயில் கட்டும் பணி செய்வார்கள், அரசியல்வாதிகளாக இருப்பார்கள், அநேக தொண்டு செய்யும் நபர்களாக இருப்பார்கள். குரு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு பூராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர். அந்த குரு பகவான் 1/5/2024 ரிஷபராசியில் அமருகிறார். இந்த ரிஷபராசியில் அமரும் போது முதல் ராசியான மேசராசிக்கு பலன் என்ன? இப்போ நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்கு பார்க்குறோம். மேசராசியோட பலன் என்ன? மேசராசிக்கு குரு 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஷேர் மார்க்கெட், கல்வி, அனைத்துக்கும் 2ஆம் இடம் மிக முக்கியமானது. குடும்பம், இந்த 2ஆம் இடம் என்பது மிக மிக ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, சந்திரனிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, 2ஆம் இடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 2ஆம் இடத்திற்குரிய கிரகம் கெட்டுவிடக்கூடாது. அந்த 2ஆம் இடத்திற்கு தற்போது குரு வருகிறார். இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு, அதாவது தன்னுடைய மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது சிறு மாணவர் வயதில் இருப்பவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று உயர்ந்த நிலையை அடையப் போகிறார்கள். அடுத்தபடியாக கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு நல்ல திருமண வரன் தேடி வரும். அடுத்தது ஒரு 40-50 வயதில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் வீடு கட்டுவார்கள், கார் வண்டி வாகனங்கள் வாங்குவார்கள், தூரதேச பயணத்தை மேற்கொள்வார்கள். அடுத்தது ரொம்ப வயோதிக வயதில் இருப்பவர்களுக்கு, அதாவது 60-70 வயது நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு நோய் நொடி சீக்குகள் உடலில் இருந்தால் அது தெளிவடையும். இதுவரை மிரட்டி கொண்டிருந்த நோய் நொடிகள் தீரும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரை மருந்துகள் வேலை செய்யும். அப்போது நாம் சீக்கிலிருந்து விடுதலை ஆவோம், நோய் நொடியிலிருந்து விலகி போவோம். அந்த மாதிரி ஒரு உயர்வான நல்ல நேரம் மேசராசிக்கு குரு பகவான் வாரி வழங்குவதாக உள்ளார். தற்போது சனிப்பெயர்ச்சி ஏற்கனவே நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியானது கும்பத்தில் உள்ளது. மேசத்துக்கு கும்பராசியில் சனி உள்ளார். ராகு கேது 12ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த 4 கிரகங்களையும் ஆய்வு செய்யும் போது மேசராசிக்கு மிக உன்னதமான காலம், மிக மிக உயர்வான காலம். தயவு செய்து இந்த குரு பயிற்சியையும், நடந்து முடிந்திருக்கின்ற சனி பயிற்சியையும், நடக்க போகின்ற ராகு கேது பயிற்சியையும், நடந்து முடிந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு மிக மிக வளம் அளிப்பதாக உள்ளது. எனவே தயவு செய்து இந்த 2024ஆம் ஆண்டு நன்மையாக நடக்கும். அந்த நன்மையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு, அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷனில் அதிக சம்பளமும் கூடுதலாக கிடைக்கும். அப்போது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கடுகளவேனும் கெடுதல் நடக்க வாய்ப்பே இல்லை. எனவே 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு
வாரி வழங்க உள்ளார். லட்சுமி கடாட்சியத்தை அதிகம் கொடுக்க உள்ளார். நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய பணிகளை, உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய வேலைகளை, நீங்க வீடு கட்ட வேண்டிய பணிகளை, விவசாயம் இருக்குமானால் அந்த விவசாயத்தில் அதிக ஈல்டு உங்களுக்கு காணக்கூடிய நிலை, நெல்லாக இருக்கட்டும், உளுந்து பயிராக இருக்கட்டும், பருத்தியாக இருக்கட்டும், உயர்ந்த சாகுபடியில் அதிக பணம் ஈட்ட போகிறீர்கள். எனவே இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். இந்த பொற்காலத்தை நீங்க குரு பகவானை வேண்டி அடையுமாறு பணிந்து வேண்டுகிறேன். வணக்கம்.